நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட 2 நாட்களாக திமுக, அதிமுக, தவிக இடையே ஒரு மோதல் போக்கை உண்டாக்கி இருக்கிறது இந்த விவகாரம். குறிப்பாக 1.5 டிரில்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்துவோம் என சொல்லக்கூடிய தவிக ஏன் மிக முக்கிய திட்டமான பரந்தூர் விமான திட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது? அரசியலின் போது அறிவித்த அந்த முடிவை எடுப்பதற்காக முதலமைச்சர் விஜய் செயல்பட்டிருக்கிறாரா என்ற மற்றொரு கோணத்திலும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது குறித்து தான் ஜெயா பிளஸும் இன்றைய விவாதத்தை நகர்த்த இருக்கிறது. 4 விருந்தினர்கள் நம்மோடு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல், நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக், அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார். உங்கள் 4 வரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நந்தகுமார் சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 1.5 டிரில்லியன் பொருளாதாரம் தவிக அரசினுடைய இலக்கு. தொழில் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்குவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தொழில்துறை அமைச்சர் முன்னெடுக்கிறார் என்றது சட்டப்பேரவையில் தெரிகிறது. இதற்கெல்லாம் மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் தானே விமான நிலைய திட்டம் இருந்தது, பரந்தூர் விமான நிலைய திட்டம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு 3 வகையான விமானங்கள் உலக அளவிலிருந்து சென்னையில் மட்டும் தரையிறக்க முடியாது. அதற்கான ரன்வேவே நம்மக்கிட்ட கிடையாது. அப்படின்றப்போ தொழில்துறைக்கானது ஒரு பின்னடைவாதனை கருதப்படும். ஏன் ஒரு முக்கியமான திட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் தவிகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது? விஜய் பரந்தூர் சென்று அறிவித்ததற்காக மட்டும்தான் இந்த திட்டம் ரத்தா? அந்த பார்வை சரிதானா? அதுலேருந்து தொடங்கலாம். இல்லை, அந்த மாதிரி இது நான் அரசியல் பார்வைக்காக இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இப்போ தெளிவாக சொன்னீங்க, ஏர்போர்ட்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த அரசாங்கத்துக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஏர்போர்ட் வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் அதிமுக வந்து அதை டிஎம்கே வந்து அதிகப்படியாக பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கும் போது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் அதை செய்யணும்னு நினச்சிருந்தா ஐயா விஜய் அவர்கள் வந்து பழிய பூரா பாவம் பழியும் அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் போட்டுட்டு இந்த ஏர்போர்ட் வந்து கட்டி முடிச்சிருந்துருக்கலாம். அவர் நாங்கள் என்னங்க பண்ணுறது, அதிமுக கொண்டு வந்தது திமுக வந்து நல்லா வளர்த்தி எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே போய் நிறுத்தினோம்னா எங்கெங்க பிரச்சனை வரும்னு சொல்லி கூட அவர் வளர்ச்சியை மட்டும் வெறும் தேவைன்னாக்கா அந்த ஏர்போர்ட்டுக்கு மட்டும் போயிருந்திருக்கலாம். ஆனால் அதை எடுக்கலைங்கும் போது தான் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தான் இருக்க ஒழிய ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் இல்லை. இப்பவும் பழி திமுக மேல தானே போகுது. என்ன பழி போகுது? திமுக செயல்படுத்த நினைக்கிறாங்க, விவசாயிகளை அவங்க கவனிக்கல. நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவான அரசா இருக்கிறோம், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அரசா இருக்கிறோம் சொல்றாங்க. நீங்க பரந்தூர் பிரச்சனை நடக்கும்போது எந்தெந்த கட்சிகள் அதை ஆதரிச்சாங்க? திமுக, அதிமுகவை தவிர நாம் தமிழர் கூட அன்னைக்கு வந்து பயங்கரமான போராட்டம், அதை எதிர்த்து போராடுறதுனால பெரிய கள போராளிகளாக வந்து நாம் தமிழர் கட்சியும் இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும்னா நம்ம ஏர்போர்ட்டும் ஆச்சு, பாலிடிக்ஸ்க்கு இந்த பக்கம் அவங்க மேலே பழி போட்ட மாதிரியும் ஆச்சு, நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமேன்னு எடுத்துக்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு 5846 ஏக்கரா வந்து இது இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த இதில் வந்து 90% விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் மட்டும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னாவே 90%. இப்போ கூட வந்து திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 90% நிலத்தை வந்து நாங்கள் அக்வயர் பண்ணிட்டோம்னாங்க. அதனால தான் சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு புள்ளி விவரம் கொடுத்தாரு. அவங்க கையகப்படுத்தினது 1802 ஏக்கரா. ஏன்னா அது வந்து தனிப்பட்ட பட்டா, பிரைவேட் பட்டா வந்து 3777 ஏக்கரால 48% வந்து தான் கையகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் 52% கையெழுத்தப்படுத்த வேண்டியது இருக்கு. இன்னும் குறிப்பா இந்த ஏகனாபுரம் மற்ற ஒரு 4 ஊர்ல 1 சென்ட் கூட இடம் வாங்கல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதுல அதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்க ஒரு பெரிய நீர்நிலைகள் இருக்கு, விவசாயம் சார்ந்து இருக்கு. நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை போராடும் போது மக்கள் எல்லாம் நாங்கள் ஆந்திராவுக்கு குடிபெயர்றோன்னு சாராசரியாக போனதையெல்லாம் நம்ம டிவியில் ஒளிபரப்பையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட ட்வீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு மீள முடியாத இர்ரிவர்சிபிள் லாஸ் அப்படிங்கிறார். எது இர்ரிவர்சிபிள் லாஸ்? ஒரு ஏர்போர்ட்டை ஒரு இடம் மாற்றுறத வந்து இர்ரிவர்சிபிளா, இல்லை வந்து ஒரு நீர்நிலைகளை இருக்கிறத முற்றிலுமாக அழிக்கிறது, விவசாய நிலங்களை முற்றிலுமாக அழிக்கிறது, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறது, இது மீள முடியாததா? எது மீள முடியாதது? இல்லை நந்தகுமார் சார், இப்போது சட்டமன்றத்தில் இப்போது பேசப்போது கூட முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் பேசுகிறார்.
சிறிய அளவிலான பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாதவாறு நாங்க மற்றொரு விமான நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்வோம். அப்ப விஜய் சொல்றதுலயும் பாதிப்பு இருக்கும்னு தான் சொல்றாரு, பாதிப்பு இல்லைன்னு சொல்லல. இப்போ திமுகவும் அதே நிலைப்பாடு தானே. ஒரு திட்டம் தொடங்கப்படும் போது ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதுல இருந்து நம்ம எப்படி மாற்று வழிகளை யோசித்து திட்டத்தை செயல்படுத்தலாம் அதைத்தானே யோசிச்சாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அந்த இடத்துல காலி செய்து விட்டு விமான நிலையத்தை அமைக்கணும்னு திமுகவுடைய எண்ணமும் இல்ல. அப்போ ரெண்டு பேரோட ஸ்டாண்டும் ஒண்ணுதானே. அப்ப தாவேக்கா மட்டும் எங்க மாறுபடுறாங்க? எந்த இடத்துல மாறுபடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு வளர்ச்சி திட்டம் கொண்டு வரும்போது அதுல ஒரு பாதிப்பு இருக்குமானா கட்டாயமா இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு குறைந்த பாதிப்புல அதிக வளர்ச்சியை கொண்டு வர்றதுங்கிறதுல ரெண்டு பேர்த்துக்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு 5000 சில்லற ஏக்கராவில் நீங்க வந்து ஒரு 20-30% வந்து ஒரு விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் போறதுனா கூட ஒரு ஏற்புடையது. 90% நீர்நிலைகளும் விவசாய நிலங்களுமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல வந்து கொண்டு வரும்போது பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும், என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் வரும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடியது கூட இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஏஏவும் இஎம்பியும் பண்ணி கொடுங்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு. அப்போ இந்த இஏஏவே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவுக்கு சேலஞ்சிங்காக வரும். அதனால தான் நம்ம இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் 7-8 வருஷமாக நமக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது. சரி, அப்போது ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி கொண்டு வரணுங்கிறதுல திமுகவுக்கும் மாற்று கருத்து இல்லை, தாவேக்காக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களுக்கு உண்டான மாற்று கருத்து என்னன்னா அந்த வளர்ச்சியை எந்த அளவுக்கு குறைவான பாதிப்புல பண்றது. இப்ப அதை தான் வந்து ஐயா விஜய் அவர்களும் சட்டசபையிலே அந்த விஷயத்தை இப்ப திமுக யோசிக்கலையா? இப்ப தாவேக்கா யோசிக்கிற அளவுக்கு திமுகவும் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? தாவேக்கா அரசுல கூடிய அரசு அதிகாரிகள் தான் திமுக ஆட்சி காலத்திலையும் இருந்தாங்க. அதே முதலமைச்சர் இப்போ வேறு ஒருத்தவர் பணியில இருக்கிறார். அப்படின்றப்போ திமுக யோசிக்காத விஷயத்தையா தாவேக்கா முன்னெடுக்க போகுது? யோசிச்சுதானே ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும்போதும் இப்ப அதிமுக யோசிக்காததையா திமுக யோசிச்சிட போறாங்கன்னு நம்ம கேட்க முடிஞ்சா திமுக கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு இல்லாம போயிருக்குமே. அதிமுகவை விட வித்தியாசமா திமுக யோசிச்சனாலதான் திமுகவுடைய திட்டங்கள். திமுக யோசிக்காததெல்லாம் அதிமுக வித்தியாசமா யோசிச்சனாலதான் அதிமுகவுடைய திட்டங்கள். அப்பயும் அரசாங்க அதிகாரிகள் ரெண்டு ஆட்சியிலும் ஒண்ணுதான். அப்போ இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்களுடைய மாற்று சிந்தனையும் மாற்று பார்வையும் ஒண்ணு. அப்போ அந்த வேறு வேறு அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து இன்னைக்கு அவர் வந்து சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் வேண்டாம்னு சொல்லல விஜய் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு 2வது ஏர்போர்ட் வேணும், ஆனால் அது கம்மியான என்விரான்மெண்டல் பாதிப்பு, கம்மியான நீர்நிலை பாதிப்பு, கம்மியான விவசாயிகளுடைய பாதிப்புல அந்த ஏர்போர்ட்டை நம்ம எப்படிங்கிறத நம்ம ஒரு 4-5 இடத்த வந்து தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐயா விஜய் அவர்களுடைய கருத்து. எந்த இடத்துலையும் வந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் தேவையில்லைன்னு சொல்லல, எந்த விலை கொடுத்தாவது ஒரு ஏர்போர்ட்டை கட்டணுங்கிறது தான் அவங்க முரண்படுறாங்க. அப்ப கொடுக்கக்கூடிய விலை நியாயமான விலையாங்கிறது தான் பாக்குறாங்க. திரு செந்தில், எந்த விலை கொடுத்தாவது ஒரு ஏர்போர்ட்டை கட்டியே தீரணும் அப்படின்னு திமுக ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்களா? அந்த விலைன்றதுக்கு பல பொருள்களை நம்ம சுட்டிக் கொள்ளலாம், அது சரிதானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படிதான் இருந்ததா திமுக? அப்படியே போயிடலாம். திமுக ஆட்சி காலத்தில் தொடரப்பட்ட திட்டமும் இல்லை இது. அது அதிமுக விதை போட்ட திட்டம். திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக போட்டது என்பதற்காக அதை நிறுத்தலை. அவங்க வந்து அதை செயல்படுத்தணும்னு நினச்சாங்க. இதில் 2 விதமான சிக்கல்களை அணுகணும். 2 பக்கமும் இருக்கக்கூடிய நியாயங்கள், 2 பக்கமும் இருக்கக்கூடிய சிக்கல்கள். மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா? எஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது ஒரு விதமான பார்வை. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அங்கே வந்து என்ன செய்யிருக்கு, நீர்நிலைகளோ அல்லது குடியிருப்புகளோ அல்லது வந்து விவசாய நிலங்களோ பாதிக்கப்படாமல் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு நம்முடைய நிலப்பரப்பு ரொம்ப சின்ன நிலப்பரப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை, பரந்தப்பட்ட பார்வை. ரைட், ஒரு ஆட்சி வந்திருக்கு, நீங்கள் இன்றைக்கி அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக ஒரு பத்திரிகையாளராக நான் இன்றைக்கு அமைச்சர் கீர்த்தனா தேவி அவருடைய கருத்தை நான் முதல்ல வன்மையாக கண்டனம் தெரிவித்துட்டு நான் தொடங்குகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் முதலீடுகளை ஈர்ப்பது இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் குறைந்து விட்டதுன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு இதழ், அது வந்து 100 ஆண்டு கண்ட இதழ்ங்க, சும்மா ஏதோ இல்லை, 100 ஆண்டு கண்ட மிகப்பெரிய ஒரு ஊடகம் அது குறித்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. எழுதினவங்க ஹிமான்ஷி பரத்வாஜ். ஹிமான்ஷி பரத்வாஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் தொடர்ந்து சர்வதேச அளவிலான பொருளாதாரத்தை கண்காணித்து வரக்கூடிய பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஒருவர், ஜேஎன்யூவில் பயின்றவர். அவங்க அதை எழுதுறாங்க. யார் எழுதுனா என்ன பத்திரிக்கை என்னன்னே தெரியாமல், எங்கள் தெக்கத்தில் ஒரு பழமொழி உண்டு, பூடம் தெரியாமல் சாமியார்ன கதைம்பாங்க. அந்த மாதிரி வந்து நின்றுட்டு இது காசு கொடுத்து நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் கொச்சைப்படுத்துவது போல அவருடைய வாதம் இருந்துச்சு. அதை நான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் கீழே தொலைக்காட்சிகளில் ஸ்க்ரோலிங் போகுது. நீங்கள் அந்த இடத்த ஒன்று அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இப்போ மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதாங்க உங்கள் ஸ்டாண்டு. மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா என்ன செய்யணும்?
மக்களுக்கே அந்த இடத்த திருப்பி கொடுக்கணும். ஆனா அமைச்சர் என்ன சொல்றாங்க, கீர்த்தனா தேவி இல்ல நாங்க அதுல வேற திட்டங்களை கொண்டு வருவோங்கிறாங்க. சட்டத்துல இடம் இல்ல 2013 சட்டம் படி கொடுக்க முடியாது. சட்டத்துல அங்க ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாதுன்னு எதுவும் இடம் இருக்கா? அப்படி இருக்கா? இப்ப சட்டப்படி பேசணும்னா ஒண்ணு முழுக்க சட்டப்படி பேசிடும். அது இல்ல. இப்ப நீங்க எதுக்கு வந்துட்டீங்க? மக்கள் நலனுக்கு வந்தாச்சு. இப்ப மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேச போறோம். அப்போ நீங்க என்ன செய்யுங்க, மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த இடத்த திருப்பி கொடுக்கறதான முறை. விவசாயத்தை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். நீர்நிலைகளை நீங்க ஏர்போர்ட் வந்தா மட்டும் தான் நீர்நிலை அழியுமா? ஃபேக்டரி வந்தா அழியாதா? ஃபேக்டரி வந்தா சுற்றுச்சூழல் பாதிக்காதா? ஃபேக்டரி வந்தா மட்டும் அந்த மக்கள் அங்கிருந்து விரட்டம். இன்னைக்குமே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசும்போது நீர்நிலைகளை சுற்றி இடங்கள் இருக்கிறது, அந்த இடங்கள்ல தான் நாங்க வேறு சில திட்டங்களை செயல்படுத்துறோம். நீர்நிலை பாதுகாக்கப்படும் தானே சொல்றாங்க. சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஃபேக்டரி அமைச்சாலும் நீர்நிலை பாதிக்கப்படுங்க. மாற்று தொழிற்சாலைகள் அப்படிங்கிறீங்க. என்னோட கேள்வி, அவங்க இடத்துல தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க யாரு? இடத்த கொடுங்க அவங்க கிட்ட. இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்ப பேசியிருக்காரு, நம்ம பேசும்போது ஸ்க்ரோலிங்ல தான் ஓடுது. அங்கே அந்த இடத்தை அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்காம அங்க நீங்க மாற்று தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நானே நேரில் வந்து போராடுவேங்கிறார். இல்ல செந்தில் சார், இல்ல நேயர்களுக்கும் புரியணுன்றதுக்காகவே நான் கேட்கிறேன். 2013 நிலச்சட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம்னு ஒரு நிலத்தை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் வேறு திட்டங்களை அந்த குறிப்பிட்ட இடத்துல செயல்படுத்த முடியாது. இது சட்டம். இந்த சட்டத்தை தாண்டி தமிழ்நாடு அரசு அது எப்படி செய்ய முடியும்? அப்ப வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனைக்கு நகர்றாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கு முன்னாடி கூட சார் கூட அந்த சட்ட விதிகள்லாம் சொல்லி ஜெயாலே இன்னொரு நிகழ்ச்சிக்கு பேசிட்டு இருந்தார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், இன்னொரு திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது சட்ட விதி. சரி, ஆனா மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சட்ட விதி இருக்கா? இல்ல மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க எப்படிங்க இன்னொரு திட்டத்தை அங்க செயல்படுத்துவீங்க? அப்ப இது யாரை ஏமாத்துறதுக்கு? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் இல்லை. இந்த ஒரு படத்தை சொல்லலாம், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எம்எல்ஏ காண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லை. மக்கள் மேலே அக்கறையோடு பேசக்கூடிய, பார்வையில பேசக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகள் இருக்கு. அரசியலான அவங்ககிட்ட முரண்படுறாங்க, அது வேற. கருத்தியெல்லாம் முரண்படலாம். நாம் தமிழர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான திட்டங்களை எதிர்க்கக்கூடிய இயக்கம். பாமக தொடர்ச்சியா இதை எதிர்க்குது. இப்ப வேற சில என்வரன்மெண்டல் சார்ந்த இயக்கங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் தொடர்ச்சியா இதை எதிர்க்கக்கூடியவர்கள். இதை மட்டும் இல்ல, கூடங்குளம் அணு நிலையத்தை எதிர்க்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய பலர் கூடங்குளம் அணு மின் நிலையத்தை ஆதரிக்கிறாங்க. சாரே நந்தகுமார் சாரே இதை வேண்டாங்கிறாரு, கூடங்குளம் அணு மின் நிலையத்தை வேணுங்கிறாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இது என்ன பார்ஷியாலிட்டி, என்ன பார்வை? நீங்க ஒன்று இயற்கை சார்ந்து நில்லுங்க. ஏர்போர்ட்டா இதுவா? ஏர்போர்ட் இல்ல, விவசாயிகள் தான் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய பார்வைக்கு வந்துட்டீங்கன்னா முழுக்க அந்த பார்வைக்கு போங்க. அந்த இடங்களை யாருக்கு கொடுத்துருங்க, அந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. நான் அதே கேள்வியை திரு செந்தில் அவர்கள்ட்ட முன் வைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்துல சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை கொண்டு வரப்பட்ட போது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இந்த திட்டமே வேண்டாம், மாற்று வழியில யோசிங்க. இன்னும் சொல்ல போனா சென்னைக்கும் சேலத்துக்கும் நீங்க போட போற புதிய 8 வழிச்சாலை வெறும் 40 கிலோமீட்டர் தாங்க குறையவே போகுது, அதுக்கு திட்டமே தேவையில்லைன்னு அப்போதைய அமைச்சருக்கு கடிதம் எல்லாம் எழுதப்பட்டது, நேர்ல சந்திச்சாங்க. அதிலும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இதிலும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொன்ன திமுக இந்த திட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன மாற்று, என்ன முரண்பாடு? ரெண்டு செய்தி. ஒரு விமான நிலையம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கும், சென்னையிலேருந்து சேலத்துக்கு எவ்வளவு நேரத்தில் டிராவல் பண்றோம், எவ்வளவு போக்குவரத்து நடக்குது, அதுக்கு எவ்வளவு ரோடு ஆல்ரெடி இருக்குது, இந்த கம்பேரிசனுக்குள்ள போங்க. சென்னையிலேருந்து சேலத்துக்கு எவ்வளவு நேரத்தில் போயிட்டு வரோம், எவ்வளவு ரோடு இருக்குது, சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அவசியமா இல்லையா? இது அதிமுக கொண்டு வந்த திட்டமா, திமுக கொண்டு வந்த திட்டமா? அப்படி இல்லை. நீங்க இப்படி கேட்குறீங்களா, அப்ப நான் இப்படி கேட்கிறேன். அதை எதிர்த்தவர்கள் இதை ஏன் ஆதரிக்கிறார்கள் அப்படிதானே கேட்டீங்க. இப்ப நான் எப்படி கேட்கிறேன், திமுக கொண்டு வந்த இந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் திமுக மற்ற திட்டங்களை ஏன் ஆதரிக்கிறார் அப்படி கேட்பீங்களா? இது விவசாய காலை உணவு திட்டத்தை ஏன் ஆதரிக்கிறார்? அதுதான் சொல்றேன், அந்த கம்பேரிசனுக்குள்ள போக முடியாது. அப்ப விஜய் திமுகவினுடைய எல்லா திட்டங்களையும் என்ன செய்யல? புரியுது எனக்கு. எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறாரா? இல்ல ஆதரிக்கிறார்ல. அப்போ இப்படி மாத்தி கேட்போம், திமுக மற்ற திட்டங்களை ஆதரிக்கக்கூடிய விஜய் இதை மட்டும் ஏன் எதிர்க்கிறார்? இப்படி 1000 கேட்கலாம். நான் இல்ல செந்தில் சார், இல்ல என்ன சொல்றாங்க, ஸ்டாட்டிக்ஸ் அடிப்படையில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு ஆண்டுக்கு 4.5 கோடி பயணிகளை கையாளுறாங்க. நம்ம 5வது முனையத்தை அமைத்ததற்கு பிறகு சென்னை இப்போது இருக்கக்கூடிய விமான நிலையம் 5.5 கோடி பயணிகளை கையாளுவோம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய இடமே போதுமானது இருக்கு. கர்நாடகாவுக்கு பெங்களூரு எப்படி போதுமோ தமிழ்நாட்டுக்கு சென்னை போதும், நம்ம இதை விரிவாக்கம் செய்யலாம், இந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம். எதற்கு ஒரு விவசாய நிலத்தையோ விவசாயிகளை அழித்து இந்த இப்ப இருக்கக்கூடிய விமான நிலையம் எங்க மீனம்பாக்கத்துல? அருமையான கேள்வி. மீனம்பாக்கத்தை நம்ம விரிவு செய்யணும்னா அந்த பக்கம் என்ன இருக்கு? சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையை போய் இடிக்க முடியல, இல்ல ரன்வே இல்ல, முனையத்தை உள்ள காலி இடத்திலே நம்ம விரிவாக்கம் செய்யலாம் சொல்றாங்க. அதுதான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உள்ள கூட 10 சேர் போடுறதெல்லாம் இங்க விரிவாக்கம் என்பது ரொம்ப பிராக்டிக்கலா
நான் அட்லாண்டா விமான நிலையம் போயிருக்கிறேன். உலகின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் பல விமான நிலையங்களுக்கு நான் போயிருக்கிறேன். நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் போனீங்கன்னா துபாய் போகணும். துபாய் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. வெறும் விமான நிலையத்தினுடைய உட்புறம் இருக்கக்கூடிய வசதிகள் அல்ல, மிகப்பெரிய ஏர்பஸ்ன்னு சொல்லக்கூடிய பல விமானங்கள் இன்னமும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? 737 ஏன்? ஏன்னா ஓடுபாதை கிடையாது. ஒரு மணி நேரத்துல நாம எத்தனை விமானங்களை கையாள முடியுங்கிறதுல எண்ணிக்கையில நமக்கு சிக்கல் இருக்கு. ஏன்னா நமக்கு இருக்கிறது எத்தனை ரன்வே? 2 ரன்வே. அப்ப ரன்வே அதிகப்படுத்தப்படணும். மிகப்பெரிய ஏர்பஸ் வந்து இறங்குற வசதிகள் வேணும். இது எல்லாம் சேர்த்து தான் என்னது விரிவாக்கம் என்பது புரிஞ்சுக்கணுமே தவிர உள்ளுக்குள்ள கூட 10 சீட்டை போடுறது இல்ல. நீங்க அதை விரிவாக்கம் சொல்றதே முதல்ல வந்து எனக்கு புரியல. ரைட், நான் திருப்பி வரேன். ஒண்ணு விமான நிலையம் வேணும், இது ஒரு பார்வை. வளர்ச்சிக்கு விமான நிலையம் வேணுங்க. எந்த திட்டம் வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்கும், மக்கள் வந்து அங்கிருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சூழலோ அல்லது மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழலோ இருக்கும். குறைவான மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும் என்பது போன்ற வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வாங்க, ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். ஒரு நீர்நிலை பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு நீர்நிலையை நம்மளால உருவாக்க முடியுமா? இயற்கை சார்ந்து அப்படி வந்துருங்க. இவங்க ரெண்டுக்கும் வரலைங்கிறதா என்னுடைய பிரச்சனை. இல்லையே, இப்ப தாவேக்கா எங்களுக்கு விமான நிலையமே வேண்டாம்னு சொல்ல, விமான நிலையம் வேண்டும். எங்க அமைப்பீங்க? கம்பேரிட்டிவ்லி பரந்துரை விட குறைவான பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தை இந்த அரசு தேர்வு செய்யும். 100 பேர் வந்து பாதிக்கப்படக்கூடாது, 10 பேர் பாதிச்சா பரவாயில்லையா? 10 குளம் தான் பாதிக்கப்படக்கூடாது, 5 குளம் பாதிச்சா பரவாயில்லையா? அதை டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு? அப்ப அங்க இருக்கிற மக்கள் எதிர்க்க மாட்டானா? இல்ல சார், ஒரு அரசு அப்படின்றது பாதிப்பு எங்க குறைவா இருக்குன்றதானே பார்ப்பாங்க. அது ஒரு அரசுடைய கடமை. இப்ப நாளைக்கு கடமை தான். இப்ப நீங்க திமுக இப்ப நீங்க ஒண்ணு போட்டீங்க ஒரு இடத்துல, அந்த மக்கள் நாளைக்கு போராடுறாங்கன்னு வைங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆட்சி மாறுது. ஒரு வாதத்துக்கு வரேன். இப்ப ஒரு இதுவும் உதாரணத்துக்கு சொன்னேன், கார்த்திகை சொன்னேன், நாளைக்கு சீமானே முதலமைச்சர் ஆயிட்டார் 5 வருஷம் கழிச்சு. 5 ஊர் பாதிச்சாலும் பாதிப்பு தான். எறா அந்த விமான நிலையத்தை அவர் எடுத்து விட்டுருவாரு, போச்சு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? வேற ஒரு இடத்துல நிறுவீங்க. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வருவீங்க. இதெல்லாம் கிடையாது, திருப்பி பரந்தூருக்கே போடாமாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாரு, அவர் பரந்தூர் வேண்டாம்டா இங்க போங்கடா. இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க எப்ப அமைப்பீங்க? சார் இது எனக்கு புரியுதா உங்களுக்கு சொல்றது? நீங்க இப்ப விஜய் வந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு சார், அந்த இடத்துல மக்கள் போராடுவாங்கல்ல, அந்த மக்களை போய் ஸ்டாலின் சந்திக்கிறார். மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வைங்க, அதை கிடப்பில போட்டாரு. சரி, ஒருவேளை யாருடைய மக்கள் பணம் நம்ம சரியாகுது? சுருக்கமா ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். ஒருவேளை இப்போ ஒரு புதிய நிலத்தை தேர்வு செய்து ஒரு புதிய விமான முனையத்தை தாவேக்கா அரசு கொண்டு வருகிறது என்றால் திமுக ஆதரிக்குமா எதிர்க்குமா? சார் பிரச்சனை இல்லை, ஏன் எதிர்க்க போறாங்க? ஆதரிப்பீங்க. ஆமா சார், திமுக ஆதரிக்குமாங்கிறது எனக்கு திமுக கேளுங்க, நான் சொல்றேன், நான் ஆதரிப்பேன். இல்ல நிலைப்பாடு, நான் என்னுடைய நிலைப்பாடு சொல்லட்டுமா? நான் யூகத்துல சொல்லட்டுமா? திமுக கண்டிப்பா ஆதரிக்கும். ஏன் நான் சொல்றேன்னா சார், நீங்க ஏர்போர்ட்டே வரக்கூடாது, நான் சொன்ன இடத்துல தான் வரணுங்கிறது திமுக நிலைப்பாடு கிடையாது. ஒரு வார்த்தை தான் சொல்றேன். நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே நேற்று அண்ணன் தங்கம் தினசு தெளிவா பதில் சொல்லிட்டாரு. சென்னைக்குள்ள வேற இது போன்ற இடங்கள் வேறு எங்கும் கிடையாது என்பதால் நாங்க ஆல்ரெடி எல்லா ஆய்வையும் முடித்து விட்டு தான் அங்கே சென்று சொன்னாங்க. அப்படி ஒருவேளை அவர்கள் கவனத்திற்கு வராமல் நீங்கள் இதை விட தி பெஸ்டா ஒரு இடத்தை நீங்க உள்ளபடியே தேர்வு செய்து ஒரு விமான நிலையத்தை நிறுவினால் நான் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். திரு இடும்பாவனம், செந்தில் பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடிவது, இந்த ஆட்சியே இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மாறுது அப்படின்னா அப்போ தாவேக்கா கொண்டு வர விமான நிலையத்தை எதிர்த்தாங்க அப்படின்னா திட்டத்தை திருப்பி மாற்ற முடியுமா? ஒன்று. இரண்டாவது பாயிண்ட் அப்படின்றது, ஒரு திட்டம் தேவைதானே, திட்டத்தில் என்ன அப்படி சிக்கல் இருக்க போகுது? இப்போ இதில் 10 பேர் பாதித்தாலும் பாதிப்பு தான், தாவேக்கா ஒரு புதிய இடத்தை தேர்வு செய்து 5 பேர் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தானே, அதில் என்ன நீங்கள் மாற்றத்தை கண்டுபிடிக்க போறீங்கன்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். நாம் தமிழருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனைங்கிறது வந்து 2 நாட்டுக்கிடையான மோதல் இல்லை, சிக்கல் இல்லை. இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனைங்கிறது காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் தான். இன்னைக்கு உலக மானுட கூட்டம் வந்து பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாய்க்கிற வேளையில் இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதனால இன்னைக்கு மிதமிஞ்சிய மழைப்பொழிவு, அதீதமான வெப்பம், வறட்சி எல்லாமே நிலவுது. அப்போ உலகம் முழுக்க நாடுகள் வந்து இன்னைக்கு நாட்டோட தொழிற்கொள்கை, பொருளாதார கொள்கை எல்லாத்தையும் வந்து இயற்கையை மையப்படுத்தி வடிவமைக்கிறாங்க. இப்போ இந்த நாட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, வெறுமனே வந்து தொழில் வளர்ச்சி மட்டும்தான் வளர்ச்சி அப்படின்னு கட்டமைக்கப்படுது. மற்றபடி வேளாண் வளர்ச்சியோ மற்ற வளர்ச்சிகள் வந்து வளர்ச்சி இல்லை. இப்போ இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டா, விமான நிலையம் அமைக்கப்பட்டா இங்கே வேலைவாய்ப்பு பெருகும் அப்படிங்கிறாங்க. இப்போ சென்னையோட இன்னைக்கு சென்னையில் வந்து சென்னையோட மழைக்கான தாங்கு திறன்கிறது குறைவாக இருக்குது. பள்ளிக்கரை சதுப்பு நிலமெல்லாம் இன்னைக்கு மிகுந்த அளவு குறைக்கப்பட்டுருச்சு. இதில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் சென்னை மேலும் வெள்ளக்காடாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பார்வை? அப்போ பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால்
இங்கே வளர்ச்சி வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயற்கைக்கு ஒரு பேரழிவு. நீங்கள் கடந்த காலத்தில் இதே திமுக வந்து 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்தாங்க. அன்னைக்கு வச்ச காரணம் வந்து இயற்கையை தாண்டி எதுவுமே இல்லை, விளைநிலங்கள் வந்து அபகரிக்கப்படுது, அழித்தொழிக்கப்படுது, அப்புறம் வந்து நீர்நிலைகள் அழிக்கப்படுது அப்படின்னாங்க. அதே காரணம் தானே இங்கேயும் இருக்கு. அதை கடந்து முக்கியமானது என்னன்னா, அந்த பகுதி மக்கள், இந்த மண்ணின் மக்கள் இது வேண்டாங்கிறாங்க. அவங்க விருப்பத்துக்கு மாறாக அவங்க மேல அரச வன்முறையை பாய்ச்சி ஒரு திட்டத்தை எப்படி இங்கே செய்ய முடியும்? அப்ப அது முழுக்க முழுக்க கொடுங்கோன்மையிறதா? அப்ப அந்த இடத்துல அந்த மக்களும் விரும்பலை. அதை தாண்டி தொழில் வளர்ச்சியை விட இங்கே வந்து இயற்கை வள பாதுகாப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து பரந்தூர் விமான நிலையத்தை தொடக்க முதல்ல எதிர்த்து வர்றோம். காஞ்சிபுரத்தை 2 கண்டன பொதுக்கூட்டங்கள் போட்டோம். களத்துக்கே அண்ணன் சீமான் அவர்கள் போய் அங்கே ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல தமிழ்நாடு முழுக்க பரந்தூர் குறித்து அண்ணன் சீமான் பரப்புரை செஞ்சாங்க. பல செய்தியாளர் சந்திப்பில் பேசினாங்க. இப்போ இன்னைக்கு மாலை வேளையில் நாம் தமிழர் கட்சிக்கு பரந்தூரை சேர்ந்த விவசாயிகள் வந்து நன்றி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு அந்த பரந்தூரில் வானொலியை அமைக்கக்கூடாதுங்கிறது. அது மட்டுமில்லை, நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு கூடங்குளத்தில் அணு உலை மூடப்படணும், அணுக்களி மையம் அமைக்கப்படக்கூடாது, இயற்கையை பாதிக்கக்கூடிய அத்தனையும் இந்த இடத்துல அகற்றப்படுங்கிறது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. இதுல தாவேகாவுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நேற்றைய தினம் வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து நாங்க வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு அறிவிச்சாங்க, நம்ம வரவேற்றோம். ஆனா இன்னைக்கு வந்து கீர்த்தனா சொல்றாங்க அதே இடத்துல தொழில் திட்டம் தொடங்கப்படும்ங்கிறாங்க. அப்ப தொழில் திட்டம்னு என்ன சொல்றாங்க? அப்ப தொழில் திட்டம்னா தொழிற்சாலையோ இல்ல சிப்காட்டோ அது அமைக்கப்பட்டா அது விவசாயத்துக்கு பாதகம் தானே. அப்ப அவங்க கிட்ட ஒரு தெளிவான பார்வை இல்லை. அப்புறம் மீனம்பாக்கத்தை வந்து வடமேற்கு திசையில விரிவாக்கம் பண்ணுங்கிறாங்க. வடமேற்கு திசையில பல்லாவரம், பம்மல், பொலிச்சலூர் போன்ற ஊர்கள் இருக்கு. அங்க அடர்த்தியா மக்கள் வாழ்றாங்க. அப்ப என்ன செய்ய போறாங்கிற கேள்வி இருக்கு. அப்ப தாவேகா பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் கீர்த்தனா கொடுத்திருந்தாங்க. இதே கேள்வியை திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் எழுப்புறாங்க. ஏற்கனவே குடியிருப்புகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதி, குடியிருப்புகளை இடித்து விட்டு அப்ப நீங்க விமான நிலையம் விரிவாக்கமானு கேட்கும்போது ஏற்கனவே டெர்மினல் 3 கட்டப்பட்ட இடத்துல இன்னும் காலியான இடங்கள் இருக்கிறது. நாங்க டெர்மினல் 5 எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வரும், அதை தான் நாங்க விரிவாக்கம்ன்ற ஒரு வார்த்தையை அப்படி புரிஞ்சுக்க முடியும். அதே போல வந்து தாவேகா சார்பா திருவண்ணாமலையில போட்டி போட்டவர் விவசாயி அருள் ஆறுமுகம். அவர் வந்து கடந்த காலத்துல போராடி சிறைக்கு போனார் திமுக ஆட்சி காலத்துல. மேல்மா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இருக்கக்கூடிய மேல்மாவில் வந்து சிப்காட் விரிவாக்க பணிக்காக விவசாய நிலங்கள் பறிக்கப்படக்கூடாதுங்கிற கோரிக்கை வச்சு அவர் போராடினாரு. அந்த போராட்ட காலத்துல தான் விவசாயி அருள் ஆறுமுகம் வந்து வெளில தெரிஞ்சார். அந்த அருள் ஆறுமுகத்தை வந்து வேட்பாளராக தாவேகா எடுத்தாங்க. அந்த மேல்மா திட்டமும் ரத்து செய்யப்படுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போல கிருஷ்ணகிரியிலும் விவசாயிகள் வந்து போராடுறாங்க. அப்ப இது குறித்தான தாவேகா நிலைப்பாடு என்ன? தாவேகா வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும், நீர்நிலை அளிக்கப்படக்கூடாது அப்படின்னா அது அந்த பரந்தூரோட நின்று போகுதா, தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் செய்யப்படுதா? ஏன்னா வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாய்மேடுங்கிற பகுதியில் வந்து சோலார் தகடு அமைக்கிறாங்க. அங்க விவசாயிகள் போராடி வர்றாங்க. விவசாயிகள் போராடி ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணாரு. அதே போல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகாமையில் பெருகாமல்தாங்கிற பகுதியில் அங்கேயும் நன்சை நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த சோலார் தகடுகள் அமைக்கிற முயற்சி நடக்குது. அது குறித்தான தாவேகா நிலைப்பாடு என்ன? அப்ப அண்ணன் சொன்னது போலதான் இயற்கையை காப்பாற்றணும், விவசாயத்தை பாதுகாக்கணும்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தும், பரந்தூருக்கு மட்டுமல்ல எல்லா ஊருக்கும் பொருந்தும். இதே இடத்துல இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விமான நிலையமே வேண்டாமா, இல்ல இந்த இடத்துல வேண்டாம்? அதாவது விளைநிலத்தை அழித்து விவசாய நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு மண்ணின் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஒன்று திணிக்க முடியும். சரி, தங்கம் தென்னரசு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப விளக்கமாக பேசியிருந்தார். சென்னையை அருகாமையில் ஒரு விமான நிலையம் அமைக்கணும், சென்னையை சுற்றி நம்ம எண்ணூரில் தொடங்கி இங்கிட்டு சோழிங்கநல்லூர் வரைக்கும் இடத்த தேர்வு செஞ்சு பார்த்தோம், எந்த இடத்துலையும் அமைக்க முடியாது, இறுதியாக தான் இந்த பரந்தூர் இடமே தேர்வு செய்யப்பட்டது அப்படின்றாங்க. சென்னைக்கு அருகாமையில் இடம் இல்லை, இப்ப விமான நிலையம் அமைக்கக்கூடாது. ஒன்றிய அரசோட கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைப்படி ஒரு விமான நிலையம் அமைக்கப்படுதுன்னா அதுல 150 கிலோமீட்டருக்கு உள்ள அமைக்கக்கூடாது. இந்த பரந்தூருங்கிறது 65-70 கிலோமீட்டருக்கு உள்ள வருது. அப்ப அந்த விதிமுறைகளுக்கு மாறாதான் இதுவே இருக்கு. இல்ல, இது விரிவாக்கம். புதிய விமான நிலையம் நீங்க சொல்றது வந்து புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறை. சென்னையில பரந்தூர் அமைக்கப்படுவது சென்னை விமான நிலையத்துடைய விரிவாக்கம். இல்ல, நீங்க எப்படி பார்த்தாலும் சென்னை வந்து ஒரு வெள்ளத்துக்கு ஒரு வந்து தாங்க மாட்டேங்குது, வடிகால் இல்ல, வாய்க்கால் இல்ல, அவ்வளவு எனக்கு அது புரிஞ்சிருச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப புதிய விமான நிலையம், இப்ப இந்த விமான நிலையத்தை கை விட்டுட்டாங்க, ஆனா விமான நிலையம் தேவைன்னு நாம் தமிழருடைய நிலைப்பாடு தேவையில்லை. இப்ப இன்னொரு விமான நிலையம் அமைத்தாலும் அங்கும் பாதிக்கதானே படுவாங்க, அப்பையும் எதிர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா விமான நிலையம் வரவே செய்யாதுல. பூவிலை நண்பர்கள் வந்து இதுக்கு மாற்று என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. இதே திமுக அரசு கடந்த காலத்துல அவங்க வந்து அதை வலியுறுத்தினாங்க. அப்ப மாற்று திட்டத்தை நோக்கி தான் நகரணும். சென்னைக்குள்ள நீங்க சென்னை வந்து ஒரு வெள்ளத்தை தாங்கு திறன் கொண்டதா இல்ல, அப்ப அதை விட இது அத்தியாவசியம் இல்லை, இது முதன்மையானது இல்லைங்கிறதா நாம் தமிழர் கட்சி.
ஒரு வார்த்தை தான். நீங்க இந்த அரசுடைய நிலைப்பாட்டில் ஏன் எனக்கு திருப்பி திருப்பி சந்தேகம் வருதுன்னா, நீங்க இன்னைக்கு சேலத்துல சூயஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல தான் தண்ணீரை விநியோகிக்கும் உரிமையை கொடுத்துருக்காங்க. இவங்க எதை கேட்டாலும் என்ன செய்யறாங்கன்னா, போன ஆட்சியில இல்லையா, அதுக்கு முந்தின ஆட்சி இல்லையா, கோயம்புத்தூர்லயே இந்த திட்டம் இருந்துச்சு. அதுதான் சொல்றேன். நீங்க மாற்றுன்னு தானே வந்திருக்கு. அதைத்தான் நான் திருப்பி நானே சொல்றேன். நீங்க எதை கேட்டாலும் அந்த ஆட்சியில இல்லையா, அதுக்கு முந்தின ஆட்சி இல்லையா, நீங்க மாற்று என்று வந்தவர்கள் அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். அதுல மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றேன். சரி, ஓகே. அக்னீஸ்வரன், எந்த அடிப்படையில இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள், எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க ஆதரிக்கிறீங்க, எப்படி எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆப்போசிட் நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கலாம். யாரு? திமுகவோ இல்ல பிறரோ? இதுல ஒண்ணும் இல்லை சார். ஏன்னா இப்ப செந்தில்வேலு ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு, அந்த நிலைப்பாட்டிலிருந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சரி, என்னன்னா, அதாவது பொய்யை வளர்க்கறதுக்காக மெய்யை அழிக்கிற ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். திமுகவையா? ரத்து செய்தது யார்? திமுகவா? தாவேக்கா. அவங்கள தான் சொல்கிறேன். சரி. இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த 5400 ஏக்கரில் ஏறத்தாழ ஒரு 1700 ஏக்கர் அரசாங்கமே விலை கொடுத்து பத்திரம் பதிவு செஞ்சிருக்கு. அந்த பதிஞ்சதை மத்திய அரசு அனுமதி பெற்றிருக்குல்ல. இப்போ அனுமதி பெற்றதை இவங்க ரத்து பண்ணியிருக்காங்கன்னா, அதை எப்படி என்ன பண்ணுவீங்க? மத்திய அரசிட்ட போய் மறுபடியும் அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த நிலத்தை கொடுப்பீங்களா, இல்லை அதை நாங்கள் வேற எதுக்கு பயன்படுத்துவோன்றீங்களா? எதுக்கு பயன்படுத்துவீங்க? அது ஒன்று. இன்னொரு விஷயம், ஏற்கனவே அந்த 5000 ஏக்கரில் நமக்கு 27,500 கோடி அதனுடைய முதலீடாக இருக்கக்கூடிய ஒன்றை 5000 ஏக்கர் உங்களுக்கு வேற தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எடுக்க போறீங்க? இடம் இருக்கா? சரி, அப்படியே இடம் இருந்தாலும் அது வாகனங்கள்ல அவர்கள் வானூர்தியில பயன்படுத்துறது மட்டும் இல்ல, அது சரக்கு முனையமா இருக்கணும். அத பொருட்களை ஏற்றி செய்யக்கூடிய போய் வரக்கூடிய ஓடுதளம் இருக்கணும். எல்லாமே இருக்கக்கூடியது வேற ஒண்ணு இல்ல. 2006 to 2010-11 என்ன சொன்னாங்க? ஒரு கட்சியினுடைய தலைவர், சென்னையில் நிறைய மக்கள் நெருக்கமா போச்சு, அதனால இதுக்கு பக்கத்திலே ஒரு ஸ்டாட்லைட் சிட்டி, துணைக்கோள் நகரம் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்கல்ல. அப்பெல்லாம் விவசாயம் பாதிக்கப்படாதா? சரி, இப்படியே நீங்க யோசிங்க. இதை வேண்டான்னு சொல்றீங்கல்ல, 5வது முனையம்ன்றீங்கல்ல, 5வது முனையம் எங்க? தீர்வு சொல்லணும்ல, நமக்கு அது தெரியாது. ஆனா ரத்து செஞ்சுட்டோம். இல்ல அக்னீஸ்வரன், அதெல்லாம் எதிர்கால திட்டங்கள், அதுக்கெல்லாம் இன்னும் ப்ராசஸ் இருக்கு. எடுத்த உடனே ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்துல கொள்கை அடிப்படையில் அறிவிச்சிட முடியாதுல, இங்க அமைக்க போறோம் இப்படி அமைக்க போறோம்னு சொல்லி. அதெல்லாம் வரக்கூடிய திட்டங்கள், அதை இன்னைக்கு விளக்கமா சொல்றாங்க. அப்படியே சொல்லி மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்தி நம்ம ஆட்சியில நீடிக்க போறோம்னு தெரியல. 2007 அமைதி வளம் வளர்ச்சி 2023 இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அப்ப அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி, அதற்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு திட்டங்கள் மத்திய அரசிட்ட கேட்டு நிலத்தை இது பண்ணி அவங்க பார்வையிட்டு அது எப்படிப்பட்ட நிலம், அது ஓடுதளத்துக்கு சரியானதா, இவ்வளவு டன்னு கொண்டதை அந்த விமானம் பறக்க முடியுமா, தாங்குமா, இதெல்லாத்தையும் ஆய்வு பண்றதுக்கே கிட்டத்தட்ட 15 இப்ப 20 வருஷம் ஆச்சு. இப்ப 5வது முனையம்ன்றீங்கல்ல, ஏற்கனவே பம்மல் பொழிச்சொல்லர் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, அப்ப அந்த மலையை நீங்க அகற்றிடுவீங்களா, உடைச்சு எடுத்துருவீங்களா? முடியுமா? அப்ப அது யார்கிட்ட இது பண்ணுவீங்க? இவர்களை பொறுத்தளவில் இப்ப பாருங்களேன், நம்ம நந்தகுமாருக்கு என்னன்னா, சபாநாயகர்கிட்ட கேள்வி கேட்டா அங்க பேச விட்டுருவாங்க, இங்க பேச விட மாட்டோம். ஏன்னா நான் கடைசியா பேசுறேன், இவர் முதல்ல ஆரம்பிச்சு வச்சீங்க, இப்ப நான் பேசுறதுலாம் பதில் சொன்ன முடிச்சுங்களேன், என் நேரம் பாதிக்கப்படும். நான் என்ன சொல்றேன்னா, நான் ஐயா ஜேசிடி பிரபாகர் மாதிரி விட்டு விட்டுருவோம்னா என்ன, அவர் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பாவம் அமைச்சர் உள்பட அது இருக்கட்டும், அவை குறிப்பிடல நீக்கிறதுக்காகவே ஐயா ஜேசிடி ஐயா அவர் காப்பாத்திட்டு இருக்காங்க, இருக்கட்டும். நான் கேட்கிறேன், உலகமே ஒரு சுருங்கி கொண்டு வருகிறது. விவசாயிகள் நிலம் இருக்கிறது, ஆனால் அதை காட்டிலும் 5400 ஏக்கர் விவசாய நிலமா இல்லை. ஆனா சான் பிரான்சிஸ்கோல இருந்து நம்முடைய மும்பைக்கு ஒரு சரக்கு கப்பல் விட்டிருக்கிறார். எது? எலான் மஸ்க் சரக்கு கப்பல். அது அங்க சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் எடுக்கிறது, ஆப்பிரிக்கா கண்டம் போகாமல் நேரடியாக இந்தியா வருகிறது, எங்கும் நிற்காது. காரணம், அது அவர்களுக்கு தேவை. அப்ப அதே மாதிரி விமானம் சேவை என்பது இப்ப பெங்களூரு இல்ல அக்னீஸ்வரன் சார், ஆந்திரா வந்துருச்சு.
ஆனா அவர்கள் இதை விரும்புகிறார்கள். அப்பா தமிழ்நாடு பரவாயில்லப்பா, இல்ல ஏஐல இப்படிதான் விட்டுட்டாங்க, ஏமாந்து விட்டுட்டாங்க. விசாகப்பட்டினத்திலிருந்து அமெரிக்கா வரைக்கும் அவர்கள் கட்டமைப்பை உறுதி செஞ்சுட்டாங்க. இல்ல அக்னீஸ்வரன், அதுல பல மில்லியன் டாலர் போயிருச்சு. அக்னீஸ்வரன், இப்போ தாவேக்கா விமான நிலையம் வேண்டாம்னு எங்கேயுமே சொல்ல, முதலமைச்சர் விஜய் சொல்லல, அமைச்சர்கள் சொல்லல, சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்ல, தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவங்க கூட சொல்ல, விமான நிலையம் வேண்டும், விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் நீர்நிலைகளையும் பாதித்து வரக்கூடிய விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம், வேறு ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்துவோம்ன்றாங்க. என்ன தப்பு இருக்கு? அப்படி என்ன தப்பு இருக்கு? இப்போ எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களும் தான் ஒரு விவசாயியை சொல்லிக்கிறாரு, விவசாயியை அழித்து ஒரு விமான நிலையம் வருவதை ஏற்கிறாங்களா? நீங்க சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயி அப்படின்னு சொல்றாரு, அப்புறம் திரு விஜய் அவர்கள் நான் நடிகர், அதனால விவசாய நிலத்துமே அக்கறை காட்டுறாரு. எடப்பாடி அக்கறை காட்டுறாரு. அடுத்த ஜென்மத்துல தான் ஒரு விவசாயியா பிறக்கணும்னு நினைச்சனாலதான் இன்னைக்கு ரத்து பண்றாரு. அடுத்த ஜென்மம் வரைக்கும் தேர்தலே வராம, அடுத்த ஜென்மம் வரைக்கும் தேர்தல் வராம இருக்கட்டுமா? அடுத்த ஜென்மம் வரைக்கும் விவசாயிகள் போராடிட்டே இருப்பாங்களா? ஐயா கண்ண அரெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா? சரி, என்ன நோக்கம் அது? நான் இப்ப கேட்பது ஒரே ஒரு கேள்வி. உங்கள் நோக்கம் எல்லாம் நாம மக்களை எப்படியாவது ஏதாவது ஒரு காட்சியை காட்சி, இது நல்லா இருக்குதா, சிறப்பான ஆட்சிப்பா சார், 6வது இடத்தில் இருந்தது 17வது இடம். சரி, வளர்ச்சியில பின்தங்கி போகுது. அரிசி விலை கூடுது, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, மேகதாது அங்க கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, அதுக்கு பதில் இல்ல. ஆனா விவசாயிகளை பாதுகாக்கிறாங்களா? 40 இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 ரூபாய் வாங்குனது லஞ்சம் நாங்க, இப்ப அதே அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் தேவைப்படும்ல. சரி, ஓகே, பாயிண்ட் எடுத்து என்ன டயலாக் வருங்க, மக்கள் நம்பலாம்னு நினைக்கிறாங்க, பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், வேதனைப்படுகிறார்கள் இந்த ஆட்சியை ஏன் கொண்டு வரணும். ஓகே, இதுக்குமார் குறுக்கிட வர முடியுங்க. நான் அப்படி இப்போ ஒன்று வந்து என்னன்னா, ஒரு தவறுதலான கான்செப்ட் என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னா மக்கள் மத்தியில், இந்த நியூ டெர்மினல் 5 அப்படின்னு ஒன்று, இதுக்கு புதுசாக வந்து லேண்ட் அக்வயர் பண்ண போகிறாங்க, புதுசாக வந்து இதுக்கு வந்து கையகப்படுத்த போகிறாங்கன்னு இருக்காங்க, ரன்வே கட்ட போகிறாங்கன்னு இல்லை. திரு செந்தில் கூட அப்படிதான் இல்லை, அது இல்லை. இன்னைக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த டெர்மினல் 5ங்கிறதுக்கு எந்த விதமான, ஏன்னா இப்போ நீங்கள் ஏர்போர்ட்னு எடுத்துட்டீங்கன்னா புதிய நிலத்தேவை இல்லை, உங்களுக்கு வந்து ஏர் சைடு எக்ஸ்பான்ஷன் ஒன்று இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சைட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் ஒன்று இருக்கு. ஏர் சைட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுங்கிறது நீங்கள் ரன்வேவை போட்டு ஏறுற ஃப்ளைட்டை வந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நீங்கள் லேண்ட் சைட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுங்கிறது வந்து நீங்கள் எக்ஸிட் ரன்வேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃப்ளோர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து பேசஞ்சர்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணுறீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்கிறத வச்சு உங்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் என்ஹான்ஸ் ஆகும். அப்போது இந்த டெர்மினல் 5 பொறுத்த வரைக்கும் எந்த விதமான புது நில கையகப்படுத்தலும் இதில் இன்வால்வ்டு கிடையாது, எந்த புது ரன்வேவும் இதில் கிடையாது. அதுதான் வந்து நம்ம அக்னி சொல்லும்போது அதை மட்டும் தான் நான் குறுக்கிட விரும்பினேன், வேற அவருடைய கருத்துக்கு எந்த குறுக்கீடும் இல்லை. ஏன்னா இது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. இது இன்னைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெளிவாக வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு கீர்த்தனா அவர்கள் சொல்றாங்க, இதே விவகாரத்தில் திமுக இப்படிலாம் பேசிட்டே இருக்காதீங்க, இது நம்மளுடைய தொழில் வளத்தை பாதிக்கும், முதலீடுகளை பாதிக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, டிகே சிவகுமார் கர்நாடகாவில் பெங்களூருக்கு அருகாமையில் 2வது பெரிய முனையத்தை கட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, டிபிஆர் ரிப்போர்ட்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் சித்தூர் இன்னொரு விமான நிலையத்தை தயார் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க 2வது ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிடல் பண்ணுறாங்க. தாவேக்காவுக்கு இப்போ ரத்து செய்ய வேண்டிய அவசரம் என்ன வந்திருக்கு? ஒரு புதிய விமான நிலையத்திற்கான நிலத்தேவையை ஒருவேளை உறுதி செய்த பிறகு இந்த திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம், பரந்தூரில் இந்த குறிப்பிட்ட புதிய இடத்துல நாங்கள் 2வது பெரிய முனையத்தை நாங்கள் கட்டமைக்க போகிறோம் அப்படின்னா அப்பையும் இந்த பொருளாதாரம் சீராக இருந்திருக்கும்ல. அப்படி என்ன தேவை வந்திருக்கு? அப்போது திரு அக்னீஸ்வரனுடைய பார்வையிலிருந்து நான் கேட்குறேன், நீங்கள் மக்களை ஒரு டைம் லைனில் வேவ்லென்த்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், பார்த்தீங்களா எங்கள் தலைவர் அறிவிச்சார், எங்கள் தலைவருடைய முதல் பாதம் பட்ட இடத்துல முதல் அறிவிப்பை சொல்லிட்டார், பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்போ நீங்கள் இன்னமும் ஒரு அரசியல்லையே தான் சட்டமன்றத்தை நகர்த்துறீங்களா நந்தகுமார்? இல்லை, அப்படி நான் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கல. என்ன காரணம்னா, இன்றைக்கி அவங்க அரசியல் பிரகாரம் பண்ணோம். அதனால தான் முதல் சுற்றுலேயே சொன்னேன், பழியும் பாவத்தையும் திமுக மேலே போட்டு இவர் ஜாலியாக அந்த ஏர்போர்ட்டை கட்டிட்டு போயிருந்துருக்கலாம். அவர் அந்த இது பண்ணல. ஏன்னா இன்றைக்கி வந்து புதுசாக போய் ஒரு இடத்துல வேறு ஏதாவது செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இவங்க போய் அந்த புதுசாக இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக போகுது,
பாதிக்கக்கூடிய நீர்நிலைகள் கம்மியாக போகுது, பாதிக்கக்கூடிய விவசாய நிலங்களும் கம்மியாக போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்புவாங்களா எழுப்ப மாட்டாங்களா? அப்ப அது ஏன் இவர் போய் புதுசா ஒரு பிரச்சனையை வந்து தலை மேல தூக்கி சுமந்துக்கணும்? அவர் இவங்க மேல பழிய போட்டுட்டு அவங்க பண்ணதுங்க நாங்க என்னங்க பண்ண முடியும்னு இவங்க சொல்ற மாதிரியே போயிருக்கலாமே. அப்ப இதுல அரசியல் பார்வை அல்ல, இதுல மக்கள் நலன் சார்ந்த பார்வை தான். அரசியல் வருகைக்கான முதல் தொடக்கமே பரந்தூர்ல தொடங்கியது. இப்ப பரந்தூர்ல தொடங்கிய அரசியல் பயணம் பரந்தூர் திட்டத்தை செயல்படுத்தினால் பேரடியாக தாவேக்காவுக்கு அமையும். ஒருவேளை அதை கூட விஜய் நினைச்சிருக்கலாம், எதுக்குடா நமக்கு வம்பு, அதுக்கு புதிய பிரச்சனையாவது ஏத்துக்கும், அந்த பழைய பிரச்சனை நமக்கு வேணாம்னு யோசிச்சிருக்கலாம்ல. அப்ப இந்த பார்வையும் சரிதான் நந்தகுமார். அதான் இப்போ விஜய் அவர்களுக்கு அன்னைக்கும் அதே பார்வை தான், இன்னைக்கும் அதே பார்வை தான். அப்ப அவங்க வந்து பார்வை மாறல. அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இல்ல பரந்தூர் கொண்டு வரனால என்ன அப்படின்னு கேட்டு இன்னைக்கு வந்து வேண்டாம்னு சொன்னாருன்னா நீங்க சொல்லக்கூடிய அரசியல் சார் நான் அப்படி கேட்கல. இப்போ நீங்க பாதிப்பே இருக்காதுங்க, ஜீரோ பாதிப்பு அப்படின்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா பரந்தூரை ரத்து பண்ணுங்க, இன்னொரு இடத்துல நீங்க தயார் பண்ணுங்க. அதாவது அங்கேயும் பாதிப்பு இருக்கு, இங்கேயும் பாதிப்பு இருக்கு, ஆனா இந்த திட்டம் வேணா, எனக்கு ஒரு புதிய திட்டம் வேணும்ன்ற நிலைப்பாடு தான் எங்க போகுது. தெளிவா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க சாதாரண ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டை கட்டுறீங்கன்னா கூட அந்த இடத்துல உண்டான பாதிப்பு அதனால ஏற்படும். அதனால இந்த திமுகவும் சொல்றாங்க இல்லைங்க, சொல்ல விட்டுருங்க. அப்போ இந்த இடத்துல ஜீரோ இம்பாக்ட் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எதுவுமே இருக்காது. எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் உண்டு. ஆனா இந்த ஏர்போர்ட் கட்டுறனால இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல அந்த ஏர்போர்ட்டை கட்டும்போது கம்மியான விவசாயிகளுடைய எண்ணிக்கை, கம்மியான நீர்நிலைகள் அளிக்கப்படுறது, கம்மியான எண்ணிக்கையிலான குடும்பங்கள் இடம்பெயர்றது இருந்துச்சுன்னா அது வரவேற்கக்கூடியது. அப்போ எந்த இடத்துலயுமே இதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறோம். இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்டை நீங்க ரன் பண்றீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் என்ன? இன்னொரு ப்ராஜெக்டை வந்து வேற இடத்துல அதே ப்ராஜெக்டை ரன் பண்றீங்க, அதனால வரக்கூடிய நஷ்டம் என்ன? அப்போ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை அனலைஸ் பண்ணி தான் எங்க வந்து பாதிப்பு கம்மியா இருக்குதோ அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு, விவசாயிகளுடைய கண்ணீரா இல்ல விமான நிலைய திட்டமான்னு பார்த்தா எங்கள் விஜய் அவர்களுக்கு கண்ணீர் தான் முக்கியம். இப்ப நீங்க புதிய விமான நிலையத்தை கொண்டு வந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கும் கண்ணீர் தானே. இப்ப எல்லாத்தையுமே நீங்க அரசியலா தான் பண்றீங்க, சட்டமன்றத்திலும் அரசியல் நடவடிக்கை தான் செய்யறீங்க. அந்த பாயிண்ட் தான் அக்னீஸ்வரன் அழுத்தமா வைக்கிறார். நான் அதை தான் திருப்பி உங்கள்கிட்ட அந்த இடத்துக்கே வரேன். அதைத்தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி மக்கள் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஒரு ஜீரோ என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ல இல்ல ஜீரோ இம்பாக்ட்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வராது. நீங்க கட்டின உங்க சொந்த வீடு கூடங்க அந்த பகுதியில அந்த என்விரான்மென்ட்க்கு ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும். உங்க வீட்ல இருந்து வெளியே போற டிச்சு தண்ணி, உங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நம்ம பண்ணணும். அடுத்தது இந்த இடத்தை பத்தி சொன்னீங்க, பேசலாம் அடுத்ததுல பேசலாம். திரு செந்தில் குறுக்கிட வந்தீங்க. நான் சார் சொல்றது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மக்கள் இருக்கிற மாதிரின்னு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு ஒரு பஸ் ஸ்டாண்டு 10 பஸ் தான் வந்து பஸ், அங்கே 10 பஸ் தான் நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. மக்கள் எத்தனை பேர் உட்காரதுக்கு இடம் இருக்குது? ஒரு 50 பேர் உட்காரதுக்கு இடம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், 100 பேர் உட்காரதுக்கு இடத்த ரெடி பண்ணுறோம். சரிங்க, பஸ் எத்தனை நிற்கும்? அதே 10 பஸ் தான் நிற்கும். இது இந்த 100 பேரை உள்ள அடைச்சி நினைச்சு போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல என்னன்னா நீங்க வந்து அந்த ஒரு ஃளைட் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு வந்து அதுல ஸ்டேஷன் ஆகுதுங்கிறது முக்கியம். எப்படி சொன்னாலும் கதாதான் சார். இல்ல நம்ம டெக்னிக்கலா பேசலாம். இதுல சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்த டெர்மினல் 5க்கு புது ரன்வேவும் கிடையாது, புது லேண்ட் அக்விசிஷனும் கிடையாது. அதுதான் மெயின் பாயிண்ட். நான் சொன்னதை அவர் ஏத்துக்க மாட்டாரு, ஆனா நான் சொன்னதை அவர் சத்தமா திருப்பி சொல்லுவார். சரி, இப்போ நான் அதை தான் சொன்னேன். இல்லைங்க, நான் அதை தான் திருப்பி சொல்றேன். பாருங்க, திருப்பி அவர் தான் சொல்லுவார் சார். என்ன ஏன் கருத்தை என்ன சொல்ல முடியாது, ஏன் கருத்தையே வாங்கி இன்னும் கொஞ்சம் சத்தமா அவர் சொன்னா தான் அவருக்கு ஒரு திருப்தி. நானும் அதை தான் சொல்றேன். ரன்வேவே எங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணல, புது ரன்வே இல்ல, கூடுதல் விமானங்களை அங்கேயும் நிறுத்த இடம் கிடையாது. ஆனா கூடுதல் பயணிகளை அங்க அக்கமடேட் பண்ணிக்கிறதுக்கு நாங்க இடம் போடுறோம். கூடுதல் பயணிகள் எதற்கு? அதே விமானம் தான் அங்க வந்து போகும். கூடுதல் பயணிகள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்க போய் அங்க கொஞ்சம் வந்து ஏசி காத்துல உட்காருங்கன்னா என்ன லாஜிக் எனக்கு புரியல. ஓகே, அதை விட்டுருங்க. சிம்பிள் லாஜிக் மட்டும் இதுல சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு ஃளைட் இறங்கி ஏறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா அன்னைக்கு ஒரு ஃளைட் இறங்கி ஏறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். கனெக்டிங் ஃளைட்லாம் இங்க ரொம்ப கம்மி. ரொம்ப 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 எத்தனை கனெக்டிங் ஃளைட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் விடாதீங்க. நீங்க ஸ்ரீலங்கா கனெக்டிங் ஃளைட் இருக்கு, துபாய் கனெக்டிங் ஃளைட் இருக்கு, கத்தார் இருக்கு, இங்க தமிழ்நாட்டுல கனெக்டிங் ஃளைட் இருக்கா? என்ன பேசுறாரு? இங்க இருந்து எத்தனை நாடுகளுக்கு முதல்ல ஃளைட் இருக்குன்னு தெரியுமா? கனெக்டிங் ஃளைட் இல்லைங்க. என்ன நான் பேசுறேன், நான் சொல்றது இறங்கி ஏறதுன்னா எதுல இறங்கி எதுல ஏறுது? சரி, எதுல இறங்கி ஒரு ஃளைட் லேண்டிங் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணுமா இல்லையா? அவர் பேசுறது தான் நான் அவர் பேசுறது அமைதியா தான் இருந்தேன். ரொம்ப எளிமை. நீங்க திருப்பி கேட்டீங்க, குறைவான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று, அதை விஜய் நகர்த்துவார்னு சொன்னாங்க.
அது அப்படி எடுத்துக்கலாம். பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாங்கிற மாதிரி இது இப்படி எடுத்துக்கலாம். திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம், அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அது வேண்டாம். ஏன் ஆட்சி காலத்தில் நான் ஒரு திட்டம் கொண்டு வர்றேன், அதுல பாதிக்கப்படக்கூடிய மக்கள், இதுதான் கொஞ்சம் குறைவான பாதிப்பு. யார் சொல்லுவா? நானே சொல்லிக்கிடுவேன். புரியுதா? திமுக ஆட்சி காலத்தில் அதுல நிறைய பாதிச்சாங்க. ஒரே கேள்விதான், திருப்பி திருப்பி நான் முதல் சுற்றுலேருந்து கேட்குறேன். என்கிட்ட அமைச்சர் பேசுனது இருக்கு சட்டப்பேரவையில், தெளிவா சொல்றாங்க. அந்த இடத்த திருப்பி கொடுப்பீங்களா? நோ. அப்புறம் எப்படி மக்கள் பாதிப்பு? ஒரு விவசாயி அழுதாலும் என்னால தாழ முடியாதுன்னு இன்னைக்கு ஆதவர்ஜன் அழுறாருல சபையில. இப்ப அந்த விவசாயிகள், சார் நீங்க இடத்த கைப்பற்றிருக்கீங்க சார், திருப்பி கொடுங்க சார். அந்த விவசாயி அழுறானா இல்லையா? அப்ப ரெண்டு மொத்தம் சார் நான் என்ன சொல்றேன், நீங்க ரொம்ப லாஜிக்கா வச்சுக்கீங்க. ஒரு 20 ஊர் வச்சுக்கோங்க, இல்லை 40 ஊர் வச்சுக்கோங்க, 50 ஊர் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 ஊர்களை தவிர மற்ற எல்லாரும் காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஊர்காரங்களுக்கு அது இடம் கிடைச்சிக்கிச்சு. மீதி காலி பண்ணி போனவங்க 20 ஊரோ 30 ஊரோ ஏதோ வச்சுக்கோங்க எண்ணிக்கை, அவங்களுக்கு இடம். இது எந்த லாஜிக்னே எனக்கு புரியல. இல்ல செந்தில் சார், அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நம்ம காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் சார். இல்ல தப்பு. நீங்க இடம் முக்கியமா, காம்பன்சேஷன் முக்கியமா? நீர்நிலை முக்கியமா, காம்பன்சேஷன் முக்கியமா? நீர்நிலை சிக்கலை ஏற்படுத்திராதா? இப்ப நிலத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சார், நீர்நிலையை காப்பாத்துறதுக்கு நம்ம எதை வேணாலும் செய்யலாம் தானே விஜய் பேசுறாரு. நீங்க என்ன பேசுறீங்க? அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வாங்குங்க, நடு ரோட்ல நிக்காதீங்க. ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. ஒண்ணு, நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும். அங்க எந்த தொழில் நிறுவனங்களும் வராது. அமைச்சர் சொல்றாங்க இல்ல இல்ல அங்க தொழில் நிறுவனம் வரும். எனக்கு புரியல. நீர்நிலைகளை பாதிக்காத வகையில் எந்த தொழில் நிறுவனம் வரும்? எது வரும்? இல்ல அப்படியான யோசனைகள் அரசிட்ட இருக்கலாம்ல செந்தில் சார். நம்ம இன்னைக்கே முடிவு பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கு எப்படி தெரியும் சார்? வெறும் பில்டிங்க கட்டினாலே நீர்நிலையை பாதிக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இல்ல செந்தில் சார், இப்ப தாவேக்காவுடைய நிலைப்பாட்டுல இருந்து நீங்க ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் அந்த இடத்துல நீர்நிலைகளை மூடி மேல ஒரு ஓடுதளம் அமைத்து டெர்மினல் கட்டி அதுதாங்க பாதிப்பு. நீர்நிலைகளை தாண்டி இல்ல சாதாரண பீடபூமியில் இருக்கு, நம்ம அதுல கட்டலாம்ங்கறாங்க. உழுது விதைத்து அறுவடை செய்யக்கூடிய பூமி, அதுல போய் நீங்க ஒரு சும்மா 4 பக்கம் சோத்த கட்டி உள்ள ஒரு 10 பேர் வேலை பார்த்தாலும் அந்த பூமியில விவசாயம் பண்றது போச்சா? போயிடுச்சுல. அது பாதிப்பா இல்லையா? மட்டும் சொல்லுங்க. இப்ப விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுதா இல்லையா சார்? இப்போ திரு செந்தில் வந்து விவசாயிகளுக்காக பேசுறாரு. விவசாயிகள் பாதிக்கப்படுது இல்ல, அதே யதார்த்தத்துல நான் வரேன். விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நிலத்தை கொடுக்கணும்னு. அப்ப விமான நிலையம் கட்டணும், நிலத்தை கொடுக்க முடியாது. அப்ப விமான நிலையம் கட்டணும்ன்ற முடிவுக்குள்ள வந்துடணுமா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். பர்பஸ் வந்து ஏதாவது ஒண்ணா இருக்கணும். ஒண்ணு, திமுகவுக்கு ஒரே பர்பஸ் தான், விமான நிலையம் வேணுங்க, வேணும். அதிமுக ஒரே பர்பஸ், அங்கே விமான நிலையம் வேண்டும். நாம் தமிழருக்கு ஒரே பர்பஸ், விமான நிலையத்தை தாண்டி என் விவசாயிகள் தான் முக்கியம். நீங்க விமான நிலையம் வேண்டாம், விவசாய நிலம் பாதிக்கப்படுது, அது பரவாயில்ல, நான் வேற கம்பெனி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றது கரெக்டா புரியுதா சார்? தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு, அங்க விவசாயம் மட்டும் நடக்கட்டும், எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. அல்லது ஏர்போர்ட் இப்படி முடிச்சிடலாம். இன்னைக்கு கீர்த்தனா அவர்கள் பேசும்போது கூட எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்படாத வகையில அரசுடைய பொறுப்பு, முடிவெடுக்கட்டும். எந்த அரசு? தாவேக்கா அரசு. 5 வருஷம் கழிச்சு இன்னொரு அரசு வரும், அந்த அரசு மாத்தலாம்ல, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. இப்படி மாத்திக்கிட்டே இருப்பீங்களா? தொழில்துறைன்றது வேற இல்ல, தொழில்துறை எக்ஸ்டென்ஷன் வேற. நான் ரொம்ப தெளிவா அதுதான் சொன்னேன், ரொம்ப ஷார்ட். நீங்க அது ஒரு விவசாய லேண்ட், அதுல போய் ஒரே ஒரு குடோன் கட்டினீங்கன்னா கூட அங்க உழ முடியுமா? விதைக்க முடியுமா? அறுவடை செய்ய முடியுமா? நீங்க கெமிக்கல் கம்பெனியே கொண்டு வரல சாமி, விட்டுருங்க. நீங்க கெமிக்கல் கம்பெனி கொண்டு வரல, வேற எதுவும் அதுல இருந்து எதுவும் கொண்டு வரல, அதுல இருந்து கழிவுகள் வெளியே புகையே வராத மாதிரி ஒரு கம்பெனி வச்சுடுங்க. புகை போகல, கழிவு நீர் போகல, விவசாயிகளை பாதித்ததா அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஒரு கட்டடத்தை கொண்டு வந்தீங்கன்னா கூட, வெறும் கட்டடத்தை கொண்டு வந்தால் கூட அந்த விவசாய நிலம் பாதிக்கப்படுதா இல்லையா? சரி, ஓகே. இது என்ன பாதிப்புல? இது வசந்த பாதிப்பு, இது கஞ்சம். எப்படி நீங்க வரையறை பண்றீங்கன்னு பேசுறீங்க. சரி, இடுமானம் நிறைவா. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விவசாயிகள் மேலே பெரிய அக்கறை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கலை. இந்த பரந்தூரில் இதை ரத்து பண்ணுற முடிவை வரவேற்கிறோம். அதுலேயே அவங்க தெளிவாக சொல்லலை இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத. அவங்க தொழில் திட்டங்களை கொண்டு வருவோங்கிறாங்க, அது கொண்டு வந்தால் அதுலேயும் பாதிப்படையும், அதுலேயும் சிக்கல் இருக்குது. இப்போ விவசாயிகள் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு பேசுகிற தாவேக்கா அரசு இந்த 5 ஏக்கர் குறைவாக நிலம் வச்சுருக்கவங்க வாங்கிக்கக்கூடிய அந்த கூட்டுறவு கடனை வந்து பயிர் கடனை வந்து முழுவதுமாக தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வாக்குறுதியை அப்படியே மாற்றி விவசாயிகளை வந்து படாத பாடு படுற வகையில் நிறுத்திட்டாங்க. அதே போல் வந்து குறுவை சாகுபடி வந்து பொய்த்து போய் அவங்களுக்கு நிவாரணம் அப்படின்னு கேட்டு அவங்க போராடி வர்றாங்க. அங்கேயும் வந்து இந்த விவசாயிகள் மீதான கரிசனத்தை காட்டணும் அப்படின்னு ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேன்.
மற்றபடி இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து ரத்து செய்யப்பட்ட முடிவு வரவேற்கத்தக்கது. அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்யணும். மறுபடியும் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து. இல்ல இது ஒரு மோசமான முடிவு இல்லையா இடும்பானம்? திரு செந்தில் நான் முன்பே சொன்ன தொழில்துறை வளர்ச்சி எங்க போனாலும் இது பாதிப்பை ஏற்படுத்ததான் போகும். முதல்ல இங்க அந்த இருக்கிறதுல என்ன பகுதி அந்த பிரச்சனை? பகுதி மக்கள் வந்து விரும்பலங்கிறப்ப வலுக்கட்டாம எப்படி திருப்பீங்க? அந்த பகுதி மக்கள் விரும்பல, எங்களோட வாழ்விடம் எங்க வாழ்வாதாரம் இங்கதான் இருக்குது, நாங்க ஊரை விட்டு போக விரும்பலங்கிறாங்க. அவர் கேட்குறாரு இடத்தை திருப்பி கொடுக்கறத பற்றி கேட்குறாரு. இடத்தை திருப்பி கொடுக்கணுமாங்கிறாரு. இல்லை, இடத்த வந்து திருப்பி தரதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதிய தொழில் திட்டம் கொண்டு வருவோங்கிறாங்க. அது ஏற்க முடியாது இல்ல. அப்ப அதுலயும் பாதிப்பு இருக்குல்ல. அப்ப அது சரியானது இல்ல. விவசாயம் தான் முக்கியம், விவசாயி தான் முக்கியம்னா அதை நோக்கி தான் போகணும். இல்ல இடும்பானம், நான் என்ன கேட்கிறேன்னா, விமான நிலையம் அமைத்தால் விவசாயிகளும் விவசாய நிலங்களும் நீர்நிலைகளும் பாதிக்கப்படும். அப்ப தொழில்துறை நிறுவனங்கள் அமைத்தால் மட்டும் அந்த பாதிப்பு இருக்காதா அப்படின்ற ஒரு மாதிரி கேள்வி. அப்ப தாவேக்காவுடைய எண்ணம் தான் என்ன? திமுக கொண்டு வந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படியே புரிஞ்சுக்கணுமா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாங்கிறாங்க, நமக்கு நல்லதா போடுது. ஆனா அவங்களுக்கு விவசாயம் குறித்தோ, விவசாயி குறித்தோ, நீர்நிலை குறித்தோ, மண் குறித்தோ, மக்கள் குறித்தோ எந்த கவலையும் கிடையாது. மனிதர் குறித்தோ அவங்களுக்கு கவலை கிடையாது. இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டு வரவேற்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க உளப்பூர்வமா பண்றாங்க, பெரிய அக்கறை கொண்டு பண்றாங்க அப்படிலாம் ஒருபோதும் இருக்கல. சரி, இப்போ விஜய்க்கோ இல்ல தாவேக்கா அரசுக்கோ எந்த ஒரு இதுவுமே தெரியாது, அவங்களுக்கு திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் அப்படின்னா எதனால ரத்து செய்யணும்? அப்படி ஒரு நிலை கேள்வி வரும்ல. இடும்பானம் எப்படி பாக்குறாரு? எதனால ரத்து செய்யணும்? அவங்க என்ன வேணா காரணமா வந்துட்டு போட்டோம். இல்ல இடும்பானம் எப்படி பாக்குறாரு? நாம் தமிழர் எனக்கு தெரியல அவங்க என்ன வேணா காரணமா வந்துட்டு போட்டோம். ரத்து செய்யப்பட்ட முடிவு வந்து நாங்க வரவேற்கிறோம். அதே சமயத்துல அவங்க விவசாயிகள் மேல பெரிய அக்கறை கொண்டிருக்காங்க கடத்துல ஏற்கல. ஏன்னா மேட்டூர் அணை வந்து ஜூன் 12 திறக்கணும் குருவி சாகுபடிக்கு, திறக்கப்படல. அது குறித்து வாய் திறக்கல. அங்க டி.கே. சிவகுமார் வந்து மேகதாதுல வந்து அணை கட்டுறதுக்கு தீவிரமான முயற்சி எடுத்துட்டு வர்றாரு. ஆனா இது வரைக்கும் அது குறித்து தீவிரமா விஜய் எதுவுமே பேசல. பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு குளறுபடியை உருவாக்குனாரு. அப்ப காவிரி சிக்கல்ல அவங்க அணுகிற எல்லாமே பிழையா இருக்கு, முழுக்க தவறா இருக்கு, தவறான முன்னுதாரணமா இருக்கு. இதுல அவங்க பண்றது வந்து அவங்க அரசியலுக்காக பண்றாங்களோ, லாபரட்ட நோக்கத்துக்காக பண்றாங்களோ, இல்ல வந்து விளம்பரத்துக்காக பண்றாங்களோ, இந்த பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதை அங்க வரவேற்கிறோம். அவ்வளவுதான். சரி, அக்னீஸ்வரன் நிறைவா. இதுக்கு முந்தி பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு ஒன்று போட்டாங்க, மச்சேந்திரநாதன் குழு. அந்த குழு அறிக்கையை திமுக தான் வெளியிடலை. தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் வெளியிட்டிருக்கலாமே, அதனுடைய வெளிப்படைத்தன்மை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஆனா இன்னைக்கு அந்த வெளியிடாத அறிக்கைக்கு திமுகவுக்கு தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் கூட. தாவேகா ஏன் வெளியிடன்னு எங்கேயுமே கேட்கல. நான் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் அதையும் கூட. அது அப்படித்தான். ஒரு அப்படித்தான் கிரகங்களும் உச்சப்பெற்ற ஒருவன். அதனால செல்போன்ல வந்து சிம் கார்டு போட்டும் பேசலாம், போடாமலும் பேசலாம். அதெல்லாம் ஒரு விஜய்க்கு எல்லாமே தனி சட்டம். ஏன்னா அடுத்து ஒருவேளை இப்படி நீங்க யோசித்து பாருங்க, 2029 இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்து அவரே வந்து தமிழ்நாட்டுடைய எல்லையை விரிவுபடுத்தி அதை வந்து அதுக்கு வந்து ஒரு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு கூட அனுமதி கொடுக்கலாம். ஏன்னா பிரதமர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட விமான நிலையம் அனுமதி கூட வரலாம். ஆகையினால இங்க மேகதாடு பிரச்சனையே விவசாயி பிரச்சனையாக அவர்கள் பார்க்கலை. ஆனா இங்க இருக்கக்கூடிய 91 கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ஏன் மேகதாதுக்காக போகவே இல்லை அங்க? அவர் வரவேணான்ட்டாரு. அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை ரத்து செய்யறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி மச்சேந்திரநாதன் குழுவினுடைய சாதக பாதகங்களை சொல்லிவிட்டு இதை ஏன் அவர்கள் அமைத்தார்கள் சார்? பக்கத்துல அவர் ஏன் தெரியுமா சார் இதை ரத்து பண்ணாரு? அதுக்கு பக்கத்துல 5000 ஏக்கர் பக்கத்துல 1700 ஏக்கர் அரசு வாங்கிருச்சு. அந்த 5000 ஏக்கருக்கு சுத்தி இருக்கக்கூடியதுல திமுகவை அதிமுகவை இடம் வாங்கிட்டாங்க, தாவேகாரங்க இடம் வாங்கல. அதனாலதான் ஒருவேளை இவங்க இடத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்ப நீங்க இடம் வாங்கிருக்கீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. அதுல அப்படித்தானே குற்றச்சாட்டு இல்ல. இப்ப நந்தகுமார் சொல்லல. இல்ல இப்ப நந்தகுமார் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அக்னீஸ்வரனே பேசுகிறாரு. தாவேகா அக்னீஸ்வரனுக்காக பேசுறேன்னா தமிழ்நாட்டினுடைய தலைவிதிக்காக பேசுகிறோம். சரி, அக்னீஸ்வரன் ஏர்போர்ட்ல போய் ஒரு 100 ஏக்கர் வச்சிருக்கா? ஒண்ணு கிடையாது. ஆகவே இங்க வந்து இந்த நாட்டு நலனுக்காக இவர்கள், நான் கேட்கிறேன், தொழில்துறை அமைச்சர் பேசுறாங்கல்ல, தொழில்துறையை வளர்க்க போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம். ஆமா, நீங்க வெளிநாட்டுக்கு போகிற போது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாம போயிட்டு வந்துட்டீங்களாமா? அது உள்துறை அமைச்சரகம் நடவடிக்கை எடுக்காமலே இருக்குதே. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. உள்துறை அமைச்சருடைய அனுமதியோட தான் போகணும்னு சொல்லி கீர்த்தனாவே சொல்லிட்டாங்க. சார் உள்துறை அமைச்சர் சொல்லிச்சா சார்? கீர்த்தனா அமைச்சர் அவங்க சொல்லிட்டாங்க. அமித்ஷா அவருடைய உள்துறை அமைச்சர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொன்னாங்களான்னு கேட்டா கீர்த்தனா சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவுக்கா வந்து உள்துறை அமைச்சர் கீர்த்தனா? அவங்க மேல தானே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்களே, வேற யார் கொடுக்கணும்?
இந்திய சரி, அந்த topic ஏ வை. இந்திய Okay, நாட்டுக்குள்ளதானே வாங்க. Point இந்திய taken. நாட்டுக்குள்ளதானே தமிழ்நாடு மாநிலம் இருக்கு. சரி, point இந்தியாவுக்கே திரு விஜய் பிரதமர் இல்ல, உள்துறை அமைச்சர் கீர்த்தனால் இல்ல. என்ன சார் இது? சரி. ஆகவே இவர்கள் செய்வது எல்லாம் முன்னுக்கு பின் விரோதமாக, எதுவுமே முரண்பாடாக தெரியாம எதையோ செய்யறாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு வளர்கிறதுன்னு நம்புவோம். இறைவன் காப்பாற்றுவார். சரி, செந்தில் நிறைவா. இல்லை சார், நான் திருப்பி ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். தம்பி இடுமனும் காட்சி சொன்ன கருத்து தான். கூடுதலாக அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விவசாயிகள் போராடக்கூடிய விவசாயிகளை வீட்டு சிறையில் வைக்கிறீங்க. டெல்லிக்கு சென்று போராட சென்ற விவசாயிகளை மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக அரசு தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புகிறது. அது இந்த நிமிஷம் வரை கண்டிக்கல. காவிரியில் கர்நாடகத்தில் தண்ணீர் திறந்து விட மறுக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் அரசை எங்கேயும் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ நடந்த தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கூட நீங்கள் பேசின அஃபிஷியல் ஸ்பீச்சில் எங்கேயும் மேகதாதுங்கிற வார்த்தையே இல்லை. அது 18 பக்கம் என்கிட்ட இருக்குது, வார்த்தையே இல்லை. ஆனால் உங்களை வைத்துக்கொண்டே கேரள முதலமைச்சர் மேகதாதுவை பற்றி பேசுறாரு, கர்நாடக முதலமைச்சர் மேகதாதுவை பற்றி பேசுறாரு, முல்லை பெரியாரை பற்றி கேரள முதலமைச்சர் பேசுறாரு. இது எதற்கும் நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. அப்ப நீங்க விவசாயிகளுடைய அக்கறைங்கிறீங்களா? சரி, இவ்வளவு பிரச்சனை நடக்குது சட்டமன்றத்துல, இதை பத்தி இன்னைக்கு இது அங்க போய் போராட்டத்துக்கு நேரில் போனது யாரு? நீங்க தான். இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை எழுந்து இதை பத்தி பேசணும்ல, ஏன் பேசல சொல்லுங்க? நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கல, இருக்குன்னு தான் நாங்க பேசுவோம். அப்படிங்கிற இடத்துல ஒரு முதலமைச்சர் இருந்தாருன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேதனையோட சொல்றேன். நான் என்ன சொல்றேன் சார், 3 மாசம் ஆயிருக்கு, நீங்க 100 நாளா கடந்துருச்சு. நீங்க இந்த திட்டத்தை ரத்து செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, எனக்கு அதில் மாற்றப்படுத்துக்கு இல்லை. நீங்க தான் இன்னொரு விமான நிலையம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், எங்ககிட்ட இது குறித்து குறைஞ்சபட்சம் மாற்று இடத்தை குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அந்த குழுவுக்கு அறிவிப்புகள் அந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து இல்லையா, அதுல ஒரு சூழலியலாளர், ஒரு டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஒருத்தர் எல்லாரும் சேர்த்து ஒரு குழு அமைத்து இந்த குழு ஆய்வு செய்யும். வாங்க, நம்ம சண்டை போட வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய விமான நிலையத்தையும் அமைப்போம், விவசாயிகளையும் காப்போன்னு ஒரு ஒருமித்த கருத்து நோக்கி நீங்க நகர்த்தி சென்றீங்க. அறிவிக்கும் போது அதுவும் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்துக்கு எடுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்றேன். நந்தகுமார் நிறைவா சுருக்கமா. இப்போ செந்தில் வந்து நான் ஏர்போர்ட்டுக்குலாம் போயிருக்கிறேன், இது இடத்த அதிகம் பண்றதுனால ஃப்ளைட் வந்துருமா அப்படின்லாம் கேட்டாரு. பாம்பே அதான் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் எக்ஸிட் டாக்ஸி வேஸ்னு RET இருக்கு. மும்பையில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டில் போனால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊர்லலாம் ஃப்ளைட் வந்துச்சுன்னா ஒரு திருப்பி வந்து லேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எடுத்துட்டு இப்போ ஸ்டேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கோ 90 டிகிரி திரும்பி ஆகணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் ரன்வே பண்ணாங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து அப்படியே எக்ஸிட் ஆயிடலாம். அந்த மாதிரி மும்பையில் பண்ணினதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிங்கிள் ஆப்ரேஷனல் ரன்வேல ஒரு நாளைக்கு 1036 ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது சைமல்டேனியஸ் டைவர்ஜிங் ஆபரேஷன்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா நம்மளுடைய ஏர்போர்ட் இருங்க, சொல்ல விடுங்க. நம்மளுடைய தலைப்பை ஒட்டி சொல்ல ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன். எப்படி முடியும் சாத்தியக்கூறுன்னு நான் சொல்றேன். தலைப்பு தான, இது பரந்த பத்தியான பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப சென்னை டெர்மினல் 5 பத்தி பேசிக்கிட்டு கருத்துக்கு பதில் கருத்து வாங்க பண்ண முடியுமா? வி ஷேப்ல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கண்ட்ரோலர் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது மூலமா சைமல்டேனியஸா ஒரு ரன்வேல வந்து லேண்ட் ஆகும், ஒரு ரன்வேல டேக் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் புள்ளி விவரம் கொடுக்கறாங்க. அப்ப 32 ஃளைட் இருக்க கூடியது இன்னைக்கு இத மட்டும் பண்ணா 55 ஃளைட் இன்கிரீஸ் ஆகும். இல்ல நந்தகுமார் சார், நந்தகுமார் சார் இந்த ஜெயா பிளஸ் உடைய அரங்கத்துல இந்த விளக்கத்தை கொடுக்கறீங்கல, இது ஏன் ஒரு துறை சார்ந்த அமைச்சரோ முதலமைச்சரோ கொடுத்திருக்காரு? அதான் கேள்வி. சார் ஒரு நிமிஷம், சாரி கொடுத்திருக்காரு, அமைச்சர் கொடுத்திருக்காரு, என்னமா கொடுத்திருக்காரு? நிர்மல் குமார் தெளிவா கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு எத்தனை ஃளைட் அங்க வரும் போகும். இவர் சொன்ன கருத்து அவர் சொல்லல, இவர் சொன்ன எடுத்துக்கிட்டேன். நந்தகுமார் எங்க நிப்பாட்டுங்க ஃளைட் கொண்டு போய் ஒரு சட்டசபையில வந்து எல்லா விஷயமும் பேச முடியாது. இப்போ நமக்கு ஒரு டெர்மினல் 5 எப்படி வந்து இந்த 55 மில்லியன் போகும்ங்கறத நான் உட்கார்ந்து படிக்கிறனால எனக்கு இந்த விவரம் தெரியும். இல்ல ஒரு ரன் அத படிச்சிட்டு நான் படிச்சிட்டு இல்ல புதுசா ஒரு ரன் போடுவாங்க, புதுசா வந்து ஒரு லேண்ட் அக்வயர் சேலஞ்ச் பண்றேன். புது ரன்வேக்கு வாய்ப்பு இல்லன்னு இதே ஜெயலலிதா பாயிண்ட் புது ரன்வே கிடையாதுங்க. ஏதாவது ஒண்ணுக்கு என்னங்க நான் சொல்றதே புரியல. RETனா என்னன்னு போய் படிங்க, சைமல்டேனியஸ் டைவர்ஜிங் ஆபரேஷன்ஸ்னா என்னன்னு போய் படிங்க. எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, கெபாசிட்டி என்ஹான்ஸ்மென்ட் இது. சரி, ஓகே, புள்ளி விவரத்தோட சொல்றேன். நீங்க வந்து ஒரே நிகழ்ச்சியை முடிச்சு நான் பேசுறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 நேயர்களுக்கு நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.